ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அனாலஜி, ஒத்தத்தன்மை, அதாவது டைப் 1. இந்த ஒத்தத்தன்மைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த அனாலஜி அப்படின்றது ஒத்தத்தன்மை, அதாவது தொடர்படுத்துதல். அதாவது ஏதாவது கொடுக்கப்பட்ட ஒரு இணையில் உள்ள தொடர்பு அடுத்து வரும் இணையோடு பொருந்த வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ரெண்டு பேரில் இந்த மும்பையை மகாராஷ்டிரா ரெண்டுத்தையும் எதை வச்சு தொடர்புபடுத்துகிறாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்கே திருவனந்தபுரம் எதோட தொடர்புபடுத்துகிறோமோ, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர். இப்போது ஸோ இது எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கருவிகள் அதனுடைய பயன்கள் பேஸ் பண்ணி, அளவுகள் அதனுடைய அலகுகள் பேஸ் பண்ணி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் அதனுடைய இளமை பெயர்களை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து வகைப்பாடு அதனுடைய கிளாஸ் அதை பேஸ் பண்ணி, படிப்பின் வகைகள் கேட்பாங்க, கருவிகள் பெயர்கள். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருதோ ஸோ அதோட தொடர்புபடுத்தி நம்ம எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, மும்பை மகாராஷ்டிராவோட தொடர்புபடுத்துறாங்க. அப்போ திருவனந்தபுரத்தை நம்ம எதாவது இங்கே தொடர்புபடுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரான்றது ஒரு மாநிலம், அதோட தலைநகரம் வந்து மும்பை. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, இந்த இடத்துல கேரளா ஒன்று, கேரளாவுடைய தலைநகரம் வந்து திருவனந்தபுரம். ஸோ அப்போது இது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட தொடர்புபடுத்துறாங்க. அப்போ டைஃபாய்டு எதோட தொடர்புபடுத்துறாங்க அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸான்றது வைரஸால் வரக்கூடிய ஒரு டிசீஸு. அப்போது டைஃபாய்டுன்றது எதாவது வரக்கூடியது, பேசிலஸால் வருமா, பாராசைட்டால் வருமா, புரோட்டோசோவால் வருமா, பாக்டீரியாவில் வருமா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டி ஆப்ஷன், பாக்டீரியா. அடுத்தது முஸ்லீமுக்கு வந்து மசூதியை தொடர்புபடுத்தியிருக்காங்க. சீக்கியர்களுக்கு என்ன, அதாவது மசூதின்றது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இடம், அதாவது மசூதி முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இடம். அப்போ சீக்கியர்கள் வழிபடக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்வாரா. ஸோ அது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து என்னன்னா சுயசரிதை எழுதுவாங்க, சுயசரிதை. அப்போ நாடுன்னு சொன்னால் நாட்டுக்கு என்ன எழுதுவாங்க அப்படின்னா, நாட்டுக்கு வந்து வரலாறு, நாட்டில் நடந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா வரலாறாக எழுதுவாங்க. அது ஒரு தனி மனிதன் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, சுயசரிதை. அடுத்தது கடிகாரத்தை மணியோட தொடர்புபடுத்துறாங்க. கடிகாரம் மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம், மணி பார்க்கலாம். அது மாதிரி வெப்பநிலை மானியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலையை வந்து நம்ம அளக்க முடியும். வெப்பநிலை மானியை கொண்டு என்ன பண்ணலாம், வெப்பநிலையை நம்ம அளக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்தது கண்ணுக்கு மயோபியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பல்லுக்கு என்ன, இது வந்து ஒரு டிசீஸ், அந்த தூரப்பார்வை கிட்ட பார்வை சொல்லுவாங்களே, ஸோ அது. ஸோ கண்ணுக்கு வந்து மயோபியா, அப்போ பல்லுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பூமின்றது ஒரு கோள், அப்போ சூரியன்றது என்ன அப்படின்னா அது ஒரு நட்சத்திரம், ஸ்டார். பூமின்றது ஒரு கோள், அப்போ சூரியன்றது அது வந்து ஒரு நட்சத்திரம். அடுத்தது ராஞ்சன் எக்ஸ் கதிர்கள், அதாவது எக்ஸ் கதிர்களை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராஞ்சன். அப்போ பெக்கோரல்ன்றவர் எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்கறாங்க. அவர் வந்து எதை கண்டுபிடிச்சாரு, இயற்கை கதிரியக்கத்தை பத்தி கண்டுபிடிச்சாரு, ஹென்ரி பெக்கோரல் அப்படின்னுவாங்க. ஸோ அவர் வந்து இயற்கை கதிரியத்தை கண்டுபிடிச்சார். அடுத்தது பெனாலஜி அப்படின்றது தண்டனை. ஸோ பெனாலஜின்றது தண்டனை. அப்போ சீஸ்மாலஜி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சீஸ்மாலஜின்றது என்ன அப்படின்னா பூகம்பம். ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது ஒரிகாமின்றது வந்து காகிதத்தோட என்ன பண்றாங்க, ஒரிகாமின்றது காகிதத்தை வச்சு நம்ம உருவங்கள் செஞ்சோம்னா அதை ஒரிகாமின்னு சொல்லுவாங்க. அப்போ இகுபானான்றதுன்னா மலர்களை வச்சு செய்யறது வந்து நம்ம என்ன பண்ணோம், இகுபானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர். ஹலோ வியூவர்ஸ், அனாலஜியில் ஒத்த தன்மையில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ மியூசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கியூரேட்டரிடம் தொடர்புடையது எனில் சிறை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. மியூசியம் வந்து கியூரேட்டரிடம் தொடர்புடையது எனில் அப்போ சிறை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டனோட தொடர்புடையது. அது மியூசியத்தை பாதுகாத்தவர். அப்போ வார்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறையை வந்து இது பண்ணிக்குவார். இப்போ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். அடுத்தது கணிதம் எண்களுடன் தொடர்புடையது எனில் வரலாறு எதனுடன் தொடர்புடையது, கணிதம் எண்களுடன் தொடர்புடையது. இப்போ எண்கள் இல்லாமல் கணிதத்தை நம்மளால செய்யவே முடியாது. அந்த மாதிரி வரலாறுன்றது எதோட தொடர்புடையது அப்படின்னா நாட்களோட தொடர்புடையதா, போரோட தொடர்புடையதா, நிகழ்ச்சியோட தொடர்புடையதா, மக்களோட தொடர்புடையதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட தொடர்புடையது. ஸோ வரலாறுன்றது அந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்கிறது தான் வரலாறுகள். அடுத்தது
டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா மின்னொழியுடன் தொடர்புடையது. டங்ஸ்டனா மின்னொழியுடன் தொடர்பு. அதுதான் டங்ஸ்டன். இந்த டங்ஸ்டனை வச்சு தான் நம்ம மின்னொழியத்தை சரி பண்ணுறோம். அது மாதிரி பித்தளை எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை வந்து ஆபரணங்களோட தொடர்புடையது. இந்த பித்தளையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆபரணங்கள் வந்து செய்வாங்க. ஸோ அதனால வந்து இந்த டங்ஸ்டனை வச்சு மின்னொழி செய்கிறாங்க. அப்போது பித்தளையை வச்சு எதை செய்வாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஒடிசாவுடன் தொடர்புடையது எனில் டோக்ரி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு ஆன்சர். ஏன்னா ஒரிசாவினுடைய அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இந்த டோக்ரின்ற லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. அடுத்தது தெற்கே என்பது வடமேற்கிடம் தொடர்புடையது எனில் மேற்கு என்பது எதுவும் திரும்புது. அதாவது தெற்கே வடமேற்கோடு தொடர்புடுத்துறாங்க. அப்போ மேற்கு எதனுடன் தொடர்புடையதுன்னா வடகிழக்கோட தொடர்புடையது. அடுத்தது சத்யஜித் ரே திரைப்படங்களும் தொடர்புடையவர். அதாவது திரைப்படங்கள் நடிக்கக்கூடியவர் யாருன்னா சத்யஜித் ரே என்பவர். எனில் பிகாசோ எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓவியத்தோட தொடர்புடையவர். பிகாசோ அப்படின்ற ஒரு ஓவியத்தோட தொடர்புடையவர். ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன்.